வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு சண்டே ஸ்பெஷல் vlog தான். நம்ம சேனல்ல வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு, இல்ல ரொம்ப மாசம் ஆயிடுச்சு. நடுவில் கொஞ்சம் வேலை, வீடியோ சரியா எடுக்க முடியல. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஆக்சுவலா இன்னைக்கு செஃப் யாருன்னா மெர்வின் தான் சமைச்சிட்டு இருக்கேன். ஆக்சுவலா ஃபுல் செஃப் இல்லை, பாதி நான் தான் சமைச்சேன். இப்போ வந்து அவள் வந்து சைட் டிஷ்லாம் செஞ்சுட்டு இருக்கான். என்ன இன்னைக்கு சமைச்சிட்டு இருக்கோம்னா மட்டன் தான் செஞ்சுட்டு இருக்கோம். மட்டன் குழம்பு நான் வச்சுட்டேன், சாதம் செஞ்சாச்சு. மெர்வின் வந்து ரத்த பொரியல் செஞ்சுட்டு இருக்கான். அவன் வந்து சூப்பராக செய்வான் ரத்த பொரியல். வாங்க நம்ம போயிட்டு பார்க்கலாம் என்ன பண்ணிட்டு இருக்கா, எந்த ஸ்டேஜில் இருக்கு அப்படின்னு. வாங்க போகலாம். செஃப் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உங்கள் கேமராமேனை சமைக்கும் போது வர சொன்னால் சமைச்சே முடிச்சிட்டேன். இது கடைசியாக பெப்பர் தூள் போட்டேன், முடிஞ்சிருச்சு. சரி, ஓகே, நீங்கள் சொல்லுங்க, செய்முறை விளக்கம் சொல்லுங்க. இதை செய்யறதுக்கு ரத்தம் மட்டும்தான் மெயின் டிஷ்ஷு. அதில் போட வேண்டியது வெங்காயம், பச்சை மிளகாய், கொஞ்சோண்டு அது பேர் என்ன, சோம்பு, அவ்வளோதான். வேறு எதுவுமே இல்லை. செஞ்சு முடிச்சிட்டிங்க. இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டால் ரத்த பொரியல் வந்துருமா? வந்துருச்சு. நல்லா இருக்கா? நீ செஞ்சா நல்லா தான் இருக்கும். அப்படியே இந்த குழம்பு கொஞ்சம் ஓப்பன் பண்ணி விடுங்க. சண்டேல நான் பண்ண வேண்டிய வேலை முடிஞ்சது. ஓகே, கேமராமேன் முன்னாடியே பண்ணி வச்சுட்டு போன வேலை. மட்டன் குழம்பு கொதிச்சுக்கிட்டே இருக்கு. கொதிச்சு முடிச்சாதான் தெரியும் அது குழம்பா இல்லை தொக்கான்னு. குழம்பு தான். மட்டன் குழம்பு, ரத்த பொரியல், ஒரே வேட்டை தான் இன்னைக்கு. எனக்கு அதுக்கு முன்னாடி ஒரு பிரியாணி இருக்கு. இது இன்னும் கொஞ்ச நேரம் கொதிக்கணும் பட்டுஸ், அப்பதான் இது ஃபுல்லா நல்லா ரெடி ஆகும். நீங்க உங்க வேலை முடிஞ்சிச்சு. வேலை முடிஞ்சிருச்சு, நான் ஆஃபும் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ண போறீங்க? வேலை லைட்டா சாப்பிடணும். லைட்டா சாப்பிடணுமா? ஆமா, பிரியாணி இருக்கு. ஓ, அந்த பிரியாணி வச்சு இந்த ரத்த பொரியலை வச்சு பிரியாணி முடிச்சிருக்கேன். அடப்பாவிடே. இப்போ ஃபர்ஸ்ட் ரவுண்டு பிரியாணி வித் ரத்த பொரியல் போயிட்டு இருக்கு. அடுத்தது லஞ்சுக்கு சாதம் வித்து மறுபடியும் ரத்த பொரியல் சாப்பிடுவியா? உனக்கு மட்டும் 2 டைமா? பசிக்குதுங்க. பசிக்குதுன்னா மற்றவங்களையும் கூட்டு சேர்த்துக்கணும், இப்படி தனியா சாப்பிடக்கூடாது. பிரியாணி கொஞ்சம் தானே இருந்தது, அதுலயும் பங்கு வச்சுக்கிட்டா நல்லா இருக்கு. எப்படி இருக்கு பட்டோஸ் இந்த 2 காம்பினேஷன் நல்லா இருக்கு. ஆனா பிரியாணி டேஸ்ட் கொஞ்சம் கம்மி தான். ஏன்? நீங்க செஞ்சீங்க. டேய், சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் சொல்லக்கூடாது அதெல்லாம். ரத்தம் நல்லா இருக்கு. சரி, நல்லா இல்லை அப்போ பிரியாணி வச்சிடலாம்ல. இல்ல அப்புறம் வேஸ்ட் ஆகிடும்ல. ஆஹா, லஞ்ச் ரெடி. என்னடா மெர்வின் கொஸ்டின் மாறாமல் அதே இடத்துல உட்காந்துருக்கான், ஆனால் லஞ்ச் ரெடின்னு சொல்கிறேன்னு பார்க்குறீங்க. அவன் காலையில் பிரியாணி ரத்த பொரியல் சாப்பிட்டு ஒரு தூக்கம் தூங்கி எழுந்துட்டான். இப்போ செகண்ட் ரவுண்டு. இந்த மயக்கத்தில் இருக்கியா? அடுத்த ரவுண்டு. இப்போ லஞ்சு. சாப்பாடு கரண்டி எடுத்துகிட்டு வரலையா? சாரி போட்டு சபிதா, சாப்பாடு கரண்டி எடுத்துகிட்டு வா. என்ன பட்டூஸ்? சாப்பிட்டு தூங்கி மறுபடியும் சாப்பிட்டு இன்னைக்கு டே ஃபுல்லாக உனக்கு சாப்பாடு தூக்கம்தான். இருங்க, நானும் இந்த வரேன். குழம்பு சீக்கிரம் டேஸ்ட் பண்ணிட்டு சொல்லுங்க எப்படி இருக்குன்னு. நான் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தானே விட்டு மட்டன் குழம்பு வச்சு நீ சாப்பிடுற. அதான் பயமா இருக்கு. சரி சாப்பிட்டு சொல்லு, சீக்கிரமா சொல்லு. இவ்வளவு நாள் என் மாமியார் கூட மட்டன் குழம்பு சாப்பிட்டுருவேன், நல்லா இருக்கும். இதுவும் நல்லா தான் இருக்கும், அந்த மாதிரி தான் வச்சிருக்கேன். டேஸ்ட் பண்ணிட்டு சொல்றேன். அபிதா சாப்பிடுறியா? நிறைய இருக்கு. என்ன வாயடித்து போய் நிற்கிறீர்களா? என்ன ஜாஸ்தியா இருக்கு, என்ன கம்மியா இருக்கு?
எதுவும் தெரில, ஒரு வயது தான் வச்சேன், எதுவும் தெரில. சீக்கிரம் சொல்லுங்க சொல்லுங்க, இல்லை எதையாவது மாற்றணுமா சொல்லுங்க, சொன்னா மாற்ற முடியும். ஏதாவது அரைச்சி போட்டீங்களா? ஒரு மாதிரி நர 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 இருக்கு. ஆமாம், அரிசி போடணும்ல, கறி போடணும்னா. கறி குழம்பு ஆமாம், ஆனால் எதுவும் இல்லை, நர 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 நரன்னு இருக்கு. அதான் முத்து அந்த சோம்பு, மிளகு, சீரகம் அதெல்லாம் போட்டிருக்காங்க, அதை இருக்கும். ஓ, அப்போ இது ரசமா? ஓரம் பண்ணுறேன். எனக்கு மிளகு சீரகம்லான்ற. போடுவாங்களே இது எல்லாத்தையும் அரைச்சி கறி குழம்புனா. நீ வந்து பார்க்கறத விட சரி, சாப்பிட்றத விட சரி, பார்க்கறது இல்லைல்ல, அதனால உனக்கு தெரியல. சாப்பிட்டுங்க. நல்லா தான் வச்சுருக்கேன். கவிதா எப்படி இருக்கு? சொல்லு. நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு. இருக்குடா இருக்குடா. சாப்பிடுங்க. தூக்கம் சுழட்டி அடிக்கிறது. மட்டன் குழம்பு, ரத்த பொரியல், சாப்பாடு. நானே இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வச்ச மட்டன் குழம்பு சாப்பிட்டுக்கிறேன். ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் நான் வச்சிருக்கேன். அப்படி எப்பயும் ஸ்கூல் படிக்கும்போது வச்ச ஞாபகம் இருக்கு. அது வந்து சும்மா ட்ரை. அது இல்லை, என்னன்னா ஒரு டைம் எங்கள் தாத்தா வீட்டில் இருக்கும்போது எங்கள் பாட்டி இங்கே போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு போயிருந்தாங்க சிக்கன் குழம்புக்கு. நான் என்ன பண்ணிட்டேன், அதான் எல்லாம் ரெடியாக இருக்கேன், ஏதோ ஒன்று மிஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு புளி மட்டும்தானே இல்லைன்னு சொல்லிட்டு புளி கரைச்சி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து எதுவும் ட்ரைலாம் பண்ணுறதே இல்லை. அதுக்கப்புறம் திட்டு வாங்கினேன். அப்புறம் மட்டன் குழம்புலாம் வைக்கிறது இல்லை. அப்புறம் எங்கள் பாட்டிக்கு ஒரு டைம் உடம்பு சரியில்லாமல் போகும்போது ஜாண்டிஸு, அப்போது பத்திய குழம்பு வச்சு கொடுக்க சொன்னாங்க. அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் குழம்பு வச்சாலே அது பத்திய குழம்பு இதுல என்ன பத்திய குழம்பு? அப்போ வந்து இந்த பத்தியை முறிக்கிறதுக்காக மட்டன் குழம்பு செஞ்சு கொடுக்கணும்னு சொன்னாங்க. அப்போ ஏதோ எங்கள் பாட்டி சொல்ல வச்ச ஞாபகம் இருக்கு. பட் நானா வச்சது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். நல்லா சொல்லுங்க, 4 பேர் நம்புற மாதிரி சொல்லுங்க. இல்லை, மீட்டு சாப்பிடும்போது நல்லா இருக்கு. எனக்கு குழம்பு மட்டும் தனியாக சாப்பிடும்போது ஒரு மாதிரி நல்லா இருக்கு. கறியோட சாப்பிடும்போது நல்லா இருக்கு. எனக்கு பிடிச்சிருக்கு. மஞ்சள் அரைக்கிற சமையல் மாதிரி இல்லைனாலும் அதான் இல்லையே, அதுல ஒரு 70% அது இருக்குல்ல. பட்டோ 40%. 20%? அதுவே வா 50. இல்லை அப்படி நல்லா தான் போயிருக்கா. என்ன போய் யோசிச்சு 20, 15 எனக்கு நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. ஆனா அம்மா அந்த மாதிரி இல்லை. நல்லா இருக்கு, பட் அம்மா செய்யற மாதிரி இல்ல. எனக்கு நல்லா தான் இருக்கு. எனக்கும் பிடிச்சிருக்கு. எங்க வீட்டுக்கு நான் வளர்ந்து சாப்பிட்டு வளர்ந்த குழம்புக்கு இந்த குழம்புக்கு இருக்கிற வித்தியாசம் தெரியுமா? எங்க வீட்டுல குழம்பு செஞ்சா இந்த மாதிரி அரைச்சு போட்டு நர நேரம் இருக்காது. தொக்கு பெப்பர் தூக்கலா இருக்கும். இங்க என்னன்னா அந்த மசாலா மம்மியோட கறி குழம்பு ஸ்பெஷல் வந்து பெப்பர் தூள். எங்க மம்மியோட கறி குழம்பு ஸ்பெஷல் மசாலா மசாலாஸ். அதான் டிஃபரன்ஸ். ஸோ நான் வந்து ஒரு கொலாபரேஷன் ட்ரை பண்ணேன். 20% உங்க மம்மியோடது, 80% எங்க மம்மியோடது. அந்த கொலாபரேஷன் டெஸ்டிங் நானா? அது வந்து வேற லெவலில் வந்து இருக்கு என்னை பொறுத்த வரைக்கும். இவன் ஃபர்ஸ்ட் டைமே யாரும் மட்டன் குழம்பு இவ்வளோ சூப்பராலாம் வைக்க மாட்டாங்க. நான் வச்சிருக்கேன். அதை நான் ஒத்துக்கிறேன். அவ்வளோதான் மக்களே. இன்னைக்கு வந்து சண்டே ஸ்பெஷல் வந்து என்னன்னா, ஆல்ரெடி சொன்ன பாரு, மட்டன் குழம்பு ரத்த பொரியல் தான். நிஜமாவே சூப்பராக இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு, மெர்வினுக்கும் பிடிச்சிருக்கு. சொல்ல நான் விடவா போறேன், பிடிச்சிருக்கு. நிஜமா சொல்லு, நிஜமா சொல்லு. சத்தியமா நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. ஸோ உங்கள் வீட்டில் என்ன இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம இன்னொரு நாள் இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். டாடாஸ்.